நம்ம சீமானன் பேசிட்டு இருக்காப்ல இல்ல, தமிழ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய கட்சி தலைவர்கள் இருக்காங்க. குறிப்பிட்டு சீமானா மட்டும் நாம் தமிழர் கட்சி மட்டும் குறிப்பிட்ட என்ன காரணம்? சீமான் பேசுவாப்ல தமிழை பத்தி, மற்ற யாருக்கு தமிழ் அந்த அளவுக்கு எல்லாம் பேச வரல. சீமான் அதிகமா தமிழ் சொற்களை யூஸ் பண்ணி தான் பேசுவாப்ல. அதுலயும் தூய சொற்கள், பழங்கால தமிழை யூஸ் பண்ணி பேசுவாங்க. பொதுவாகவே சீமான் மட்டும் அதிகம் தமிழ் உபயோகப்படுத்துறாரு. சீமான் நாம் தமிழர் கட்சி. ஆமா, நாம் தமிழர் கட்சி. அந்த சீமான் ஒரு கட்சிக்கு ரொம்ப பெருசா தமிழையே அதிகமா பயன்படுத்துறாரு. ஆங்கில சொற்களை பெரும்பாலும் உபயோகப்படுத்துறதில்ல. இல்ல அவர் பேச்சை நான் ஒத்து கவனிக்கிறதுக்கு உண்டான காரணம் அந்த தமிழ் தான். அரசியல் கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சது. ஆங்கில சொற்களே உபயோகப்படுத்தாமல் பேசுற ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா சீமான். தமிழ்நாட்டுனா தமிழுக்காக போராடுறது சீமானா இருக்கான்னு சொல்றீங்க. ஆனா தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காருல்ல, இது எப்படி பாருங்க? தமிழோட மக்கள் தலையெழுத்து, அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சீமான் எப்படி சொல்றீங்க? குறிப்பிட்டு அவர் தமிழுக்காக பேசுறாரு. தமிழுக்காக பேசுறது தமிழ் தான் முக்கியம்னா அவங்க இருக்கிறாங்க. தமிழ் மொழிக்காக போராடுற கட்சி யாரை சொல்லுவீங்க? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர். இப்போ குறிப்பிட்டு நிறைய கட்சி இருக்குன்னா குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும் சொல்ல என்ன காரணம்னா? அவர் கொள்கைக்காக போராடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கலக்காம தமிழ்லேயே பேசுறவர் அவர் தான். சீமான் அவர்கள் எங்க இடத்தாலும் தூய தமிழை தான் பயன்படுத்துறாரு. அவர் தமிழ்ல தான் பேசுறாரு, தமிழ் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தமிழ்ல இருக்கிறதுனால ரொம்ப ப்ரௌடா பெருமையா இருக்கு. தமிழனா இருக்கிறதுனால ரொம்ப வேர்ல்ட்லயே பெருமையா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். வணக்கம்ண்ணா. உலகத்துல 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இந்த 7000 மொழிகளும் மூத்த மொழி தமிழ் மொழியா இருக்கு. இப்ப அந்த தமிழ் மொழி உங்களோட தாய்மொழியா இருக்கு. உலகத்தின் மூத்த மொழியில நீங்க பேசியிருக்கீங்க, எப்படி உணர்றீங்கண்ணா இதை? ரொம்ப சந்தோஷம். தமிழ் தாழ்மொழியா கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். ரொம்ப எப்படி சொல்றது, அதை எல்லா உலகத்துல எல்லா மொழியை விட மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறதுல அதில் நம்ம பிறந்திருக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் தான் பாக்கியம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தூய தமிழ் யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களா? இப்ப இருக்கிற தமிழர்களே செம்மொழி யாரும் பேசுறது இல்ல. கொஞ்சமா அந்த தமிழ் மொழியிலிருந்து வெளியேறத நான் பார்க்க முடியுது. இப்ப பின்னாடி பாருங்க, இங்க கூட ஆங்கிலத்துல இருக்கு. இப்ப இந்த மாதிரில இருக்கிறப்போ தமிழர்கள் அந்த மொழியிலிருந்து வெளியேறாங்கல்ல, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், வேதனைப்படக்கூடிய விஷயம். இதை எப்படி சொல்றது, இன்னும் நம்ம மொழியை தான் இது பண்ணணுமே தவிர இது அழிஞ்சு போற ஒரு கட்டத்துல தான் அப்படி போயிருக்கு. ஆங்கிலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க, அது அப்படி இருக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் இயக்கங்கள்லாம் இருக்கு. தமிழுக்காக போராடுறது இல்ல தமிழுக்காக பேசுறதுன்னா ஒரு கட்சி இல்ல ஒரு தலைவர்னா யாருன்னு சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சு அது யார வேணா இருக்கலாம். பொதுவாகவே சீமான் மட்டும் அதிகம் தமிழ் உபயோகப்படுத்துறாரு. சீமான் நாம் தமிழர் கட்சி. ஆமா, நாம் தமிழர் கட்சி. அந்த சீமான் ஒரு கட்சிக்கு ரொம்ப பெருசா தமிழையே அதிகமா பயன்படுத்துறாரு. ஆங்கில சொற்களை பெரும்பாலும் உபயோகப்படுத்துறதில்ல. அவரை பார்த்து இப்ப நிறைய இளைஞர்கள் பின்பற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி அழிவிலிருந்து காப்பாற்றுறது நாம் தமிழர் கட்சி போராடுதுன்றீங்களா? கண்டிப்பா போராடுது. பிளஸ் அவர் பேச்சுவார்த்தையை அதே பயன்படுத்துறாரு இல்லையா? அது வாழ்வியல் முறையில ரொம்ப ஏத்துக்கக்கூடிய விஷயம். அது பேச்சு மொழியில பயன்படுத்துறாங்கன்றீங்களா? நடைமுறையில ஆங்கில சொற்களே யூஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா அவர் இப்ப நாமளே அடிக்கடி யூஸ் பண்றோம். ஆனா அவர் அந்த மேடை நாகரிகத்துக்காக யூஸ் பண்றேன்னு சொன்னதே நீங்க யூஸ் பண்றது ஆங்கில சொற்கள். அதனால அந்த மாதிரி இல்லாம சீமான் ரொம்ப பெருசா எப்பவுமே எல்லா மேடை பேச்சுல அவர் பேச்சை நான் ஒத்து கவனிக்கிறதுக்கு உண்டான காரணம் அந்த தமிழ் தான். அரசியல் கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவருடைய தமிழ் ரொம்ப பிடிச்சது. ஆங்கில சொற்களே உபயோகப்படுத்தாமல் பேசுற ஒரே தலைவர் யாருன்னு கேட்டா சீமான். அவ்வளவுதான். நிறைய தலைவர்கள் இருக்காங்களா, குறிப்பிட்ட அவரு மட்டும் என்ன குறிப்பிட்ட சீமான மட்டும் எதுக்கு குறிப்பிட்ட? அவர் பேச்சு அவ்வளவு வாட்ச் பண்றேன், அந்த தமிழ்ங்கிற ஒரு வார்த்தைக்காக வாட்ச் பண்றேன். மற்றபடி ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கும் அப்பாற்பட்டது அந்த தமிழுக்காக அவர் ஸ்பீச்சை பாக்குறதே தமிழுக்கு அவசரம் தான், வேற எதுக்காகவும் இல்லை. தமிழ்நாட்டுனா தமிழுக்காக போராடுறது சீமானா இருக்கான்னு சொல்றீங்க. ஆனா தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காருல்ல, இது எப்படி பாருங்க? தமிழோட மக்கள் தலையெழுத்து, அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு மொழிக்காக போராடுற ஒருத்தர் நிராகரிக்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்குது. தமிழ்நாட்டு ஜனங்க பொறுத்த வரைக்கும் கவர்ச்சியே பெரும்பாலும் விரும்புறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன சொல்றது, மக்களுடைய தலையெழுத்து அப்படி, அது ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டுக்காக போராடுற யாருமே நல்லக்கணும்னு ஒருத்தர் இருந்தாரு. கடைசி வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட அவரால் ஆகவே முடியல. மிகப்பெரிய தமிழுக்காக போராடினவர், சிறை சென்றவர், நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆகவே இல்லை. அந்த மாதிரி பெரும்பாலும் மக்களுக்காக போராடுற யாரும் ஜனங்க ஏத்துக்கிறது இல்லை. அது இயல்பாகவே வாடிக்கையாவே ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு. இந்த தமிழ் மொழிக்காக பேசுற இல்ல தமிழ் மொழிக்காக இயங்குற ஏதாச்சும் ஒரு கட்சி உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் மொழிக்காக போராடுற கட்சி யாரை சொல்லுவீங்க? நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி. இப்ப குறிப்பிட்டு நிறைய கட்சி இருக்குன்னா குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும் சொல்ல என்ன காரணம்னா? எப்படி சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சி தான் மொழிக்காக தமிழ் மொழிக்காக போராட்டம் எப்படி சொல்லுவீங்க? அவர் கொள்கைக்காக போராடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கலக்காம தமிழ்லேயே பேசுறவர் அவர் தான். எல்லா விஷயத்துலயும் தமிழ்ல இது பண்ணுவார். அவர் கொள்கையை மாறாம பேசிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி தமிழ் மொழிக்காக நிக்குதுன்றீங்களா? ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் இனவெறியன் அது மாதிரிலாம் சொல்றாங்க. மொழி என்னன்னு பிரிச்சு இந்த மாதிரி வன்முறை உண்டாக பாக்குறாரு மாதிரி எல்லாம் கருத்துன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் ஒரு தாய்மொழிக்காக போராடுறது எப்படி இனவெறியை தூண்டுற மாதிரி இருக்குன்றீங்க? இல்ல, இது என்னன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால நம்ம தமிழ் மொழியை பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்க
வேற லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க வந்து அவங்களோட மொழியை பத்தி அவங்க பெருசா பேசுவாங்க. இப்போ நம்ம தமிழ் மொழி காப்பாற்றுறதுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்காரு இந்த மாதிரி. அதனால வந்து இது வந்து இனவெறின்றது ஒரு விஷயம் கிடையாது, நார்மல் தான் இது. இது அவங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இனவெறின்றது வந்து அவங்களோட மைண்ட் தாட்ல இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் மொழிக்காக பேசுற ஒரு தலைவர், தமிழ் மொழிக்காக பேசுற ஒரு கட்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாரா இருக்கு? சீமானம் பண்றாரு. சீமான். இல்ல சீமான் எப்படி சொல்றீங்க குறிப்பிட்டு அவர் தமிழுக்காக பேசுறாருன்னு? தமிழுக்காக பேசுறாருங்கன்னா தமிழுக்காக பேசுறது, தமிழ் தான் முக்கியம்னு அவங்க இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர். இப்ப மற்ற கட்சிகள் திமுக, அதிமுக எல்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் பேசுறதுல ஒரு கேள்வி வருதெல்லாம். அவங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசுறது இல்லைங்க. இப்ப அந்த தமிழ் மொழி உங்களோட தாய்மொழியா இருக்கு, எப்படி உணர்றீங்க நான் தமிழ்ல பேசுறத? தமிழ்ல பேசுறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. அது தாய்மொழிங்கையில இன்னும் ரொம்ப நம்ம தாய்மொழிங்கையில ரொம்ப கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நாங்கள் திருநெல்வேலி தமிழ் வேற, அது இன்னும் தமிழ்நாட்டிலே அது ரொம்ப நல்ல பெயர் வாங்கின மொழி, பாசை நல்லா பேசுவோம். இல்ல திருநெல்வேலியா இருந்தாலும் எங்க பேர் போனோம் தமிழன் தானே. இப்ப நிறைய பேர் தமிழர்கள் வந்து தமிழை பேசுறதை அவமானமா நினைக்கிறாங்க, ஆங்கிலம் பயன்படுத்துறாங்க, தங்கிலீஷ் பயன்படுத்துறாங்க. தூய தமிழ் யாரும் பேச முடியறது, பேசுறது பார்க்க முடியறது இல்ல. ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் கூட பெட்ரோல் தான் சொல்லுவாங்க, எரிபொருள் யாரும் சொல்றது இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப எப்படின்னா பாருங்க, அது ஆரம்பத்திலே பழக்கி விட்டுட்டாங்க. அது தமிழாவே மாறிடுச்சு பெட்ரோலுங்கிற வார்த்தை. நம்ம என்ன அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்ல. அது நிறைய வார்த்தைகள் வந்து பழக்கி விட்டுட்டாங்க ஆரம்பத்திலே. வேற இந்த மாதிரி தமிழர்கள் வந்து தமிழ் பேசுறது அவமானம் நினைச்சா அது தமிழ் மொழியை பேச பிற மொழியை பேசுறாங்க. இப்ப இதே மாதிரி நீடிச்சா அந்த தமிழ் மொழி அழிய வாய்ப்பு இருக்கணும். தமிழ் மொழி அழிய வாய்ப்பு இல்லை, மாறிக்கிட்டே இப்ப நிறைய பேர் தூய தமிழ்ல பேசதான் செய்யறாங்க. மாறிட்டு தான் வருது, அதனால ஒண்ணும் இல்லை, அழியாது, தமிழ் மொழி அழியாது. எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் எல்லாம் இருக்கு. இந்த தமிழ் மொழிக்காக போராடுற, தமிழ் மொழிக்காக பேசுற ஒரு கட்சி இல்ல ஒரு தலைவர் யாரும் சொல்லிங்க உங்களுக்கு தெரிஞ்சு? சீமான் அவர்கள் வந்து எங்க எடுத்தாலும் தூய தமிழை தான் பயன்படுத்துறாரு. அவர் தமிழ்ல தான் பேசுறாரு, தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்ப சீமான் தமிழுக்கு முக்கியத்துவம் தராருன்றீங்க, இப்ப மத்தவங்க தரலாம்ல, திராவிடத்தை கொண்டு வராங்கல்ல. இப்ப சீமான் மட்டும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதாது இல்ல, மக்களும் தரணும். அதை பார்த்து மத்தவங்க பின்பற்றிக்கணும், பயன்படுத்திக்கணும், அவ்வளவு. தமிழ் மொழியை பத்தி பேசணும்னா நம்ம ரொம்ப நாள் வந்து அதை பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். ஏன்னா தமிழ் மருவி வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனதுதான் மலையாளம், கன்னடம் எல்லாமே. நீங்க எதுல வந்து போய் பாத்தீங்கன்னாலும் வந்துட்டு அதுல ஒரு சொல் வந்து தமிழ் இருக்கு. அதர் லாங்குவேஜ் பேசுறவனுக்கும் நம்ம தமிழ் டு தமிழ் பேசுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அது வந்து யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனா ஒரு சொந்தக்காரங்க மாதிரி இணைஞ்சிருவோம். அதுக்கு காரணம் வந்து அந்த தமிழ் மொழி தான். அதனால வந்து அந்த தமிழ் பேசுற நமக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த மொழி நம்மள வந்து பெருமை சேர்த்துருக்குது. நம்ம அதை பெருமை சேர்க்கல, அது நம்மள பெருமை சேர்த்துருக்குது. காலங்காலமா தொன்று தொட்டு வருது. இது நம்மளால வந்து மறக்கவும் முடியாது, விடவும் முடியாது. இதுக்கடுத்து கண்டினியூஸா வந்து அது வந்துகிட்டு தான் இருக்கும் பிரதர். இப்ப நிறைய இயக்கங்கள், நிறைய கட்சிகளா இருக்கு தமிழகத்துல. உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ் மொழிக்காக பேசுற இல்ல தமிழ் மொழிக்காக போராடுற ஒரு கட்சி இயக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் இல்ல தலைவர்கள் யாரும் சொல்லுவாங்க? நம்ம சீமானன் பேசிட்டு இருக்காப்புல, இல்ல தமிழ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்ப அவர் வந்து அவரோட சென்செக்ஸ், அவர் பேசுற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழை பத்தி ரொம்ப வந்து எடுத்துரைத்து சொல்லுவாப்புல. அவர் பேசுற பேச்சுல வந்துட்டு நிறைய வந்து தெரியும் தமிழை பத்தி எப்படி பேசுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கட்சி எப்படி நடத்துறாருங்கிறது நமக்கு அது வேண்டாம், ஆனா வந்துட்டு அவர் பேசுற சொற்கள் வந்து நல்லா இருக்கும். நிறைய கட்சி தலைவர்கள் இருக்காங்க, குறிப்பிட்டு சீமானா மட்டும் நாம் தமிழர் கட்சி மட்டும் குறிப்பிட்ட என்ன காரணம்? அவர் தான் வந்து அதிகமா பேசுற. வைகோ வந்து தமிழ்ல நிறைய பேசுவாப்புல. உங்களுக்கு யார் நல்லா பேசுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சீமான் பேசுவாப்புல தமிழை பத்தி. மற்ற யாருக்கு வந்து தமிழ் அந்த அளவுக்கு எல்லாம் பேச வரல. நான் எந்த இடத்துலயும் போய் தமிழை பத்தி அவங்க அந்த அளவுக்கு பேசல. சீமான் வந்து அதிகமா வந்து தமிழ் சொற்களை யூஸ் பண்ணி தான் பேசுவாப்புல. அதுலயும் வந்து தூய சொற்கள், பழங்கால தமிழை யூஸ் பண்ணி பேசுவாங்க, செம்மொழியை பத்தி யூஸ் பண்ணி பேசுவாப்புல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். இப்ப நிறைய தமிழர்கள் செம்மொழியில பேசுறது இல்ல, அவங்களோட தாய்மொழியில ஆங்கிலம் கலந்து தங்கிலீஷ்ல பேசுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மொழி சிதைவை கொண்டு போற மாதிரி இருக்குன்னா நம்ம மொழியில பிற மொழியை கலந்து பேசுறது எப்படி நான் சரியா வரும்? இப்ப இந்த மாதிரி போறப்ப மொழி அழிய வராது ஐயா. உங்களை மாதிரி தொலைக்காட்சியில தான் வந்துட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து பேசி சொல்லி புரிய வைக்கணும். தூய தமிழ்ல பேசுங்க, எல்லாமே தமிழ் விஷயத்துல பேசுங்க, ஆங்கிலம் கலந்த தமிழ்ல பேசாதீங்கன்ட்டு. ஏன்னா மக்கள் எல்லாத்துக்கும் வந்து கார்பரேட் லைஃப்ங்கிறது இப்ப அவங்களோட அங்கம்ல ஒன்னாகி போச்சு. ஸோ அதனால வந்துட்டு இங்கிலீஷ் வந்து ஈஸியா உள்ள பூந்துருது. தமிழ் மக்கள் வந்து ஈஸியா தமிழ் பேசுறது தான் வந்து நல்லது. அதை உங்களை மாதிரி தொலைக்காட்சி சேனல் தான் வந்து சொல்லணும், தமிழ் பேசுங்க, தூய தமிழ்ல பேசுங்க, யாரும் வந்து ஆங்கிலம் கலந்த சொற்கள்ல பேசாதீங்க. மாறிடுமான்னு கேட்டா மாறாது, இதுலயே தான் இருக்கும். தமிழ் மாறுற மொழி கிடையாது. இப்ப அந்த உலகத்தின் மூத்த மொழி தமிழ் தான் உங்களோட தாய்மொழியா இருக்கு, எப்படி உணர்றீங்க அது? தமிழ்ல இருக்கிறதுனால ரொம்ப ப்ரௌடா பெருமையா இருக்கு. தமிழனா இருக்கிறதுனால ரொம்ப வேர்ல்ட்லயே பெருமையா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். 3000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு. பிளஸ் எல்லா இதுக்கும் மதர் லாங்குவேஜாவும் இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு மூத்த மொழியா இருக்கு. ஆமா, அதனால எங்க போனாலும் தமிழை விட்டு கொடுக்கறது இல்ல, தமிழ் தான் பேசுறது. இப்பேற்பட்ட ஒரு மொழியை பேச உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமை இருக்குண்ணா?
எப்படி சொல்றது, இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அங்க பேசணும்னாலும் நம்மளுக்கு தமிழ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு அது தமிழை விட்டு கொடுக்க கூடாதுன்றதுனால எங்க போனாலும் தமிழ் வச்சுக்கிறோம் நம்ம. இப்போ நிறைய வந்து தமிழை பயன்படுத்த மாட்டாங்க தமிழ்நாட்டிலே. ஆமா ஆமா. இப்போ நார்மலாவே ஒரு மொபைல்ன்றோம், அலைபேசி யாரும் சொல்றது இல்ல, காருன்னு சொல்றாங்க, மகிழுந்து யாரும் தூய தமிழ் பயன்படுத்துறது இல்ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் எல்லாம் இருக்கு. தமிழ் மொழிக்காக பேசுற ஒரு கட்சி எதை சொல்லுவீங்கன்னா? தமிழ் மொழிக்காக பேசுற கட்சியா? பேசுற கட்சியில பேசுற அரசியல் தலைவர் யாராச்சும் யார் உங்களுக்கு தெரிஞ்சு யாரு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல எனக்கு அரசியல் பத்தி எதாவது தெரியாது. உனக்கு எதாவது தெரியுமா?